திருக்கண்ணங்குடி பஞ்ச கிருஷ்ணாரண்ய சேத்திரங்கள்ல இதுவும் ஒன்று. மீதி 4 திருக்கோவிலூர், கபிஸ்தலம், திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை. திருக்கண்ணங்குடி நாகப்பட்டினத்துக்கு அருகில இருக்கு. இங்க மூலவர் லோகநாத பெருமாள், அவருக்கு இன்னொரு திருநாமம் சாமளமேனி பெருமாள். அவர் அபயஹஸ்தத்தோடு நின்ற கோலத்துல பக்தருக்கு காட்சி தரார். தாயார் லோகநாயகி, உற்சவர் தாமோதர நாராயண பெருமாள், தாயார் அரவிந்த நாயகி. திருக்கண்ணங்குடியில நிறைய ரிஷிகள் தவம் இருந்தாலாம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை சேவிக்கணும் அப்படின்னு. வசிஷ்டரும் இங்க வெண்ணெயில கிருஷ்ண பரமாத்மாவை விக்கிரகமா பண்ணி பூஜித்து வந்தார் பல வருடங்களாக. அந்த வெண்ணெய் உருகவே இல்லையா. ஒரு நாள் பெருமாள் இவரை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பையனா வர்றாரு. இங்க வந்து அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை எடுத்துக்கிறார். அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றாரு. அப்ப மீதி ரிஷிகள்லாம் பார்த்துடுறா, அவரை துரத்துறா. வசிஷ்டரும் துரத்துறார். அவரை கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற ஒரு மகிழ மரத்துக்குள்ள அவரை கட்டி போட்டுடுறான். அதனால்தான் இங்க இருக்க பெருமாளுக்கு தாமோதர நாராயண பெருமாள்னு திருநாமம். அந்த பையன் கொஞ்சம் தன்னை கட்டி போட்ட உடனே, அதாவது கிருஷ்ணர் தான் அங்க பையனா வந்தார். அவர் தன்னுடைய அந்த சுய ரூபத்தை அவளுக்கு காமிக்கிறார். அங்க எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய தரிசனம் கிடைச்சது. அந்த மரம் இன்னைக்கும் நம்ம அங்க பார்க்கலாம். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண திவ்ய தேசம் இது. இது 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்று. இந்த இடத்துல பெருமாள் தங்கி விட்டத வசிஷ்டர் கேட்டுக்கொண்டது இணங்க பெருமாள் ஸ்ரீ கண்ணபிரான் இங்கே தங்கி விட்டதனாலதான் இந்த இடத்துக்கு திருக்கண்ணங்குடி என்ற பெயர்.